வீட்டுடைய அழகை மேம்படுத்த பல பேர் பலவிதமான பொருட்களை வாங்கி வீட்டில் வைப்பாங்க. சில பேர் பார்த்தோன்னா செடிகளை வாங்கி வைப்பாங்க. நீங்களும் செடி பிரியர்களாக இருந்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் அப்படி மணி பிளான்ட் இருந்ததுன்னா கட்டாயமாக இந்த ஒரு பொருளை மணி பிளான்ட்டில் போடுங்க. போதும் போதும் அப்படின்னு சொன்னாலும் கூட பணம் நம் வீடு தேடி வரும் அப்படிங்கிறத பற்றி, அந்த அதிசயம் நம் வீட்டில் நிகழும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. வாஸ்துப்படி வீட்டில் வைக்கும் எந்த ஒரு பொருளுக்குமே அந்த வீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். வீட்டில் செல்வம் பெருகணும், பணம் பெருகணும், பணம் ஏதாவது ஒரு வகையில் வந்து அந்த பணம் நம் வீட்டில் நிலைத்து இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, பண வரவை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சில செடிகளை வாங்கி வீட்டில் வளர்ப்பது பொதுவான ஒரு விஷயம். அதிலும் குறிப்பாக வீட்டில் செல்வத்தை ஈர்க்கும் ஒரு செடி அப்படின்னு பார்த்தோன்னா மணி பிளான்ட் அப்படின்னு நிறைய பேர் அந்த மணி பிளான்ட் செடியை வீட்டில் வளர்த்து வருவதன் மூலம் வீட்டில் நேர்மறை ஆற்றல் ஓட்டம் அதிகரிக்கும் அப்படின்னும், அதனுடைய விளைவாக வீட்டில் பணம் அதிகம் சேர்ந்து செழிப்பாக இருப்பதோடு வீட்டில் இருப்பவர்களுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இந்த மணி பிளான்ட் செடியை வீட்டில் மட்டும்தான் வைக்க வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது. ஆஃபீஸு, கடை, இப்படி மணி பிளான்ட் செடியை எங்கு வேணாலும் வளர்க்கலாம். முக்கியமாக பார்த்தோன்னா மணி பிளான்ட் செடியை வளர்ப்பதாக இருந்தால், அதுவும் வீட்டில் செல்வத்தை அதிகரிக்க நினைத்தால் மணி பிளான்ட் செடியுடன் மண்ணோடு சில பொருட்களை வைக்க வேண்டும் அப்படிங்கிறது வாஸ்து சாஸ்திரப்படி சொல்லப்பட்டிருக்கு. வாஸ்துப்படி மணி பிளான்ட் செடியுடன் எந்த பொருட்களை கலந்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு பொருளை கண்டிப்பாக மணி பிளான்ட் செடியோடு நம்ம வைத்தோன்னா பணம் ஏதாவது ஒரு வகையில் நம்ம சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல என்ன பொருளை வைக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மணி பிளான்ட் செடி வைப்பதற்கான சிறந்த திசை என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீட்டில் வைக்கும் எந்த ஒரு பொருளுமே செடி சரியான திசையில் இருந்ததுனா தான் நற்பலன்களை பெற முடியும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் வாஸ்துப்படி பார்த்தோன்னா மணி பிளான்ட் செடியை சரியான திசையில் வைத்து வளர்த்தாதான் வீட்டில் பணம் அதிகமாக சேரும் அப்படிங்கிறது உண்மை. மணி பிளான்ட் செடியை வைக்க சிறந்த திசைன்னு பார்த்தோன்னா தென்கிழக்கு திசை அல்லது மூலை அப்படின்னு சொல்லலாம். இந்த திசையின் அதிபதி அப்படின்னு பார்த்தோன்னா விநாயக பெருமானும் சுக்கிர பகவானும் இந்த திசையின் கிரகமாக பார்க்கப்படுது. இந்த திசையில் மணி பிளான்ட் செடியை வைத்து நம்ம வளர்த்தோன்னா அது வீட்டில் செல்வம், மகிழ்ச்சி, செழிப்பு ஆகியவற்றை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. தென்கிழக்கு, அதாவது சவுத் ஈஸ்ட் கார்னரில் இந்த மணி பிளான்ட் செடி வைப்பதற்கான சிறந்த திசையாகவே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த மணி பிளான்ட் செடியில் வைக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா, மணி பிளான்ட்டை வீட்டில் நம்ம வளர்க்கும் பொழுது அந்த செடியின் மண்ணில் கொஞ்சமாக பசும் பால் சிறிது ஊற்ற வேண்டும் அப்படின்னும், வாஸ்துப்படி மணி பிளான்ட் செடியில் மண்ணில் பாலை ஊற்றுவதன் மூலம் அது நல்ல நிதி நன்மைகளை நமக்கு தந்தும் அப்படின்னும், கடன் தொல்லையால் அவதிப்பட்டு வந்தோன்னா அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பை நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதோடு மகாலட்சுமி தேவியின் ஆசிர்வாதமும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னும், வீடு எப்பொழுதுமே செல்வ செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதே போல பால் ஊற்றும் பொழுது மணி பிளான்ட் செடியை வீட்டில் வைக்கும் பொழுது அந்த மண்ணோடு கொஞ்சமாக சர்க்கரையை சேர்ந்து கலக்கி வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்படி சர்க்கரையை நம்ம சேர்ப்பதால் வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்யும். மணி பிளான்ட் செடியின் மண்ணில் சர்க்கரை சேர்ப்பதன் மூலம் வீட்டில் பண இழப்பு எதுவுமே ஏற்படாது. மாறாக வீட்டில் செல்வம் பெருகும், பணம் பெருகும், வரும் பணம் நிலைத்து இருக்கும் அப்படிங்கிறது 100% உண்மை. இந்த மணி பிளான்ட் செடியை வீட்டில் வைப்பவர்கள் இந்த ஒரு சின்ன விஷயத்தை மாற்றம் செய்து வைப்பதற்கு முன்பாகவே அந்த ஒரு மண்ணில் கொஞ்சமாக சர்க்கரையை சேர்த்து வைப்பதன் மூலம் மகாலட்சுமி கடாட்சம் முழுமையாக கிடைக்கப்பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம்.
வீட்டில் பொதுவாகவே மணி பிளான்ட் வளர்த்தோன்னா அந்த செடி எப்படி படர்ந்து வளருமோ அதே போல் நமது வீட்டில் இருக்கும் பண கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி வாழ்வு செழிப்பாகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதன் காரணத்துக்காக தான் நம்ம மணி பிளான்ட்டை வீட்டில் வளர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு. மகிழ்ச்சி, செல்வம், அமைதி நிலவ வேண்டும் அப்படின்னு நிறைய பூஜைகளையும் வாஸ்து சாஸ்திரத்தையும் நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தாலும் கூட நம்ம வீட்டில் வளர்க்கும் சில செடிகளுக்கும் நமது செல்வத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு அதன்படி அதை நம்ம வளர்க்கணும். வீட்டில் மணி பிளான்ட் செடியை வளர்ப்பதன் மூலம் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து செல்வம் பெருகுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறதும், இந்த செடி பண வரவிற்கு எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு பண இழப்பையும் ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பல இழப்புகளை மக்கள் சந்திக்கும் பொழுது சில விஷயங்கள், சில தவறுகள் நம்ம வீட்டில் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதை மாற்றி அமைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பண வரவு அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்னா வீடும் வீட்டை சுற்றி உள்ள இடங்களும் வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாமே நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் அப்படின்னும், அப்படி இருந்தாதான் சம்பாதிக்கும் பணம் கையில் தங்கும். பண வரவு அப்படின்னா கூரையை பிச்சுக்கிட்டு மகாலட்சுமி பணத்தை கொடுக்க போகிறாள் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. நம்ம பாடுபட்டு சம்பாதிக்கும் ஒரு ரூபாய் வீண் செலவாகாமல் இருப்பது தான் பண வரவு அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அழகிற்காக எல்லாருமே வீடுகளில் மணி பிளான்ட் செடியை இப்போ வளர்த்துக்கிட்டு வராங்க. சின்ன கண்ணாடி குடுவையில் வைத்து நிறைய பேர் வளர்த்துக்கிட்டு வராங்க. அது மிகப்பெரிய தவறு. இயல்பாக ஒரு செடி வளர வளரதான் அதற்கான சக்தியும் அதிகரிக்கும் அப்படின்னும், அப்படி இருக்கையில் செடியை குடுவையில் வைக்கும் பொழுது ஓரளவுக்கு மேலே அதனால் வளர்க்க முடியாது. வளர்ச்சி அப்படிங்கிறது குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு தடைப்பட்டு விடும் அப்படிங்கிறதுனாலும், இதனால் கூட பண வரவு தடைப்படும், நிதி இழப்பு ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை மண்ணில் வைத்து வளர்ப்பது தான் சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்படி மண்ணில் வைக்கும் பொழுது அதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து தினமுமே அதற்கு பால் விட்டு அந்த செடியை வளர்க்கும் பொழுது மிக சிறப்பான பலனை 100% பெற்றுக்கொள்ளலாம். மணி பிளான்ட் அப்படிங்கிறது வேகமாக வளரும் தாவரம். அதை தரையில் படர விடாமல் ஒரு கயிறு கட்டி அதில் படர வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வளரும் கொடிகள் வளர்ச்சி செழிப்பின் சின்னம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மணி பிளான்ட் லக்ஷ்மி தேவியின் ஒரு வடிவமாகவே பார்க்கப்படுது. அதனால் அதை தரையில் படர அனுமதிக்காமல் ஒரு கயிறு கட்டி அதில் படர விடுவது மிக மிக சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.